வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. எப்பொழுதும் மாதிரி பிரச்சாரங்கள் இல்லாமல் இம்முறை தமிழக முதல்வர் மிக கண்ணியமாக ஒரு சிறந்த அரசியலின் ஸ்டேட்ஸ்மென் என்று சொல்வார்கள் மாதிரி ஸ்டேட்ஸ் உமனை போல தன்னுடைய சாதனைகளை மட்டுமே சொல்லி, நான் உங்களுக்காக இதை செய்திருக்கிறேன், உங்களுடைய பிரதிநிதியான எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகளை எந்தவித விமர்சனமும் செய்யவில்லை. களத்தில் இருக்கும் வலதுசாரி கட்சிகள் கூட சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியை எப்படியெல்லாம் பாராட்டியிருக்கிறார்கள் என்று கண்ணியத்தோடு சொல்லி, அநேகமாக 69ற்கு பிறகு ஒரு தேர்தல் களத்தில் ஒரு நாகரிகமாக ஒரு முதல்வர் மக்களை அணுகியிருப்பது எல்லோரையுமே வித்தியாசமாக வியக்க வைத்தது. இது ஒரு புறம் இருக்க, இங்கே தமிழகத்தின் அரசியல் காட்சிகள் மே 11 மாறிவிட்டது. 5 முறை ஆட்சியை பிடித்ததாக சொல்லும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெலவெலத்து போயிருக்கிறது. எந்த கட்சியுடன் கூட்டணி தெரியவில்லை. இல்ல திருமணத்தை கூட ஒரு கூட்டணி மாநாடாக வீடு வீடாக போய் எல்லார் வீட்டிலையும் கதவை தட்டினார் ஸ்டாலின். ஆனால் எந்த கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்ப தயாராக இல்லை. காங்கிரஸின் நிலைமை இன்னும் புரியவில்லை. திருமாவளவன் இன்னொரு வியூகத்தை அமைக்கிறார். இந்த சூழலில் முதல்வரின் பிரச்சாரத்தை தரக்குறைவாக விமர்சனம் செய்து கொண்டு தங்களையே தரம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகள். தமிழ்நாட்டில் அரசியலில் என்ன நடக்கிறது? முதல்வரின் நாகரிக அணுகுமுறையும் எதிர்க்கட்சியின் நாராச விமர்சனங்களும் தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயம். இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்கள் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் CR சரஸ்வதி அவர்கள் வணக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை செல்வராஜ் அவர்கள், காங்கிரஸ்னு முன்ன சொல்லிட்டு இருந்த போன நிகழ்ச்சி வரைக்கும் இப்போ நீங்க நீக்கப்பட்டவர், உங்களை கட்சியிலிருந்து உங்களுக்கு பேசுவதற்கு எந்த இதுவும் கிடையாது, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்று EVK இளங்கோவன் சொல்லிவிட்டார். அதனால் இப்பொழுது என்ன, நீக்கப்பட்ட உறுப்பினரா இல்லை நீங்கள் ஒரு தனி காங்கிரஸ் துவங்கி விட்டீர்களா? என்ன நிலை? நீக்குவதற்கு அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி. அன்னை சோனியா காந்தியால் தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதள தலைவராக 2000 நியமிக்கப்பட்டவன். தலைவர் ராகுல் காந்தியும் அதையே ஏற்றுக்கொண்டு செல்வராஜ் இன்னும் தொடர்ந்து அந்த பதவியில் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். சரி, இப்போது இந்த முறை ஆர்கே நகர் தமிழக முதல்வரின் பிரச்சார அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அரசியலில் மிகுந்த அனுபவமிக்க ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல்வாதி என்பதை நிரூபித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய பிரச்சாரத்தில் எந்த ஒரு எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டுகளை பற்றி பொருட்படுத்தாமல், அதற்கு பதில் சொல்லாமல், நாங்கள் செய்த சாதனைக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு கேட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டது, தேர்தல் போட்டியிடவில்லை என்று. அதற்கு என்னை போன்ற காங்கிரஸ் கட்சியுடைய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடவில்லை என்றால் நாம் ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அது தேர்தல் நடந்துவிட்டது. திமுகவை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு எப்படியாவது அம்மா தேர்தல் இனிமேல் போட்டியிட மாட்டார்கள், நாங்கள் தான் அரசியல், இனிமேல் எப்படியாவது மகனுக்கோ தனக்கோ எப்படியாவது நாம் பதவிக்கு வந்துவிடுவோம் என்று கற்பனை கண்டு கொண்டிருந்தார். அவரோடு சேர்ந்து முதலமைச்சர் என்று சொல்லுகிற 5 தலைவர்களும், விஜயகாந்த் உட்பட, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உட்பட எல்லோரும் கற்பனை கண்டார்கள். அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இந்த தேர்தல் முடிவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அவர்கள் வழக்கு மன்றத்தில் வெற்றி பெற்று வந்த பிறகு இவர்களால் அரசியல் செய்வது எப்படி என்று தெரியாமல் 2016 தேர்தலை சந்திக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட ஒரு காரணம், திமுக இந்த தேர்தலில் போட்டியிட்டால், ஜாமீன் தொகை இழந்துவிட்டால் தமிழகம் முழுவதும் தமக்கு இருக்கிற 1-2 இருக்கிற செல்வாக்கும் போயிருங்கிற ஒரு பயத்தில் தேர்தலில் போட்டியிடாமல் சென்னையில் கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஏன் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை?
தமிழ்நாட்டில் சென்னையிலேயே போட்டியிடாத இந்த கட்சி தமிழ்நாட்டில் எங்கே போட்டியிட போகிறாங்க? அதனால் வருகிற எதிர்காலத்தில் அரசியலில் யார் தமிழகத்தில் அதிமுகவுக்கு எதிர்ப்பாக இருந்து செயல்பட போகிறார்கள் என்கின்ற கேள்விக்குறியோடு எல்லா கட்சிகளும் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அவங்க பிரச்சாரத்தை பொறுத்தவரை பொதுமக்கள் மத்தியில் சாதாரணமாக பெண்கள் எல்லாரும் நினைப்பது, இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாதனையை சொல்லுகிறார்கள், நாம் வாக்களிக்கிறீர்கள் நினைக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரை எந்த குறைபாடுகளும் பொதுமக்கள் மத்தியில் இப்போ எந்த குறையும் எந்த சண்டையும் எதுவும் வறட்சியோ பஞ்சமோ எதுவும் கிடையாது சார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நமக்கு ஏதாவது பதவி கிடைக்காம போயிருமான்னு எதிர்காலத்தில் தேர்தலை சந்திக்கிற ஒரு சில கட்சிகளை தவிர யாருமே குறை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது எப்பொழுதுமே எதிர்க்கட்சி, அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் சேற்றை வாரி இறைத்தே அரசியல் செய்து பழக்கப்பட்டவர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர். இந்த தேர்தலில் வன்முறை, தேர்தலில் முறையீடு, இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு ஏதாவது அடிப்படை அருகதை இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? திமுகவை பொறுத்தவரை குறிப்பாக திருமங்கலம் இடைத்தேர்தல் நடக்கும்போது அவருடைய மகன் அங்கே போட்ட ஆட்டம், மேலூர் தொகுதியுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை தாக்குனாங்க, நிறைய வன்முறைகள், வீட்டுக்கு வீடு பணம் கொடுத்து அந்த தேர்தலில் தான் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து அரங்கேற்ற ஏற்பாடு செய்தது திருமங்கலம் தொகுதியில். அது மட்டும் இல்லை, 5 சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு இடைத்தேர்தல் வந்தது. அதில் 2 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிடுது, ஸ்ரீவைகுண்டத்துலையும் தொண்டாமுத்தூர்லையும். அந்த தேர்தல் ஏன் அவங்க போட்டியிடலைன்னா, இவங்க அராஜகங்கள், அது குறிப்பாக சொல்லணும்னா 2006 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் நடந்த பொழுது சென்னை மாநகராட்சியில் இவங்க கவுன்சிலர்கள்லாம் ஜெயிக்கிறாங்க. அன்னைக்கு எல்லா தொலைக்காட்சி எல்லா பத்திரிகையும் காட்டுதை ஒவ்வொருத்தரும் வெட்டுறாங்க, குத்துறாங்க, அடிக்கிறாங்க, வன்முறை. அதாவது நம்ம இது தமிழ்நாடு தானா, சென்னை தானா, இல்லை வெளிநாட்டில் ஏதாவது ஈராக் போறான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரணகலம் நடந்தது. அதை பார்த்து பொது வழக்காக எடுத்துட்டு நீதிமன்றமே, சென்னை உயர் நீதிமன்றமே வன்முறையால் இந்த தேர்தல் நடந்திருக்கு, இந்த தேர்தலை ரத்து செய்கிறோம், மீண்டும் ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்த சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட திமுக வன்முறையினோ தேர்தலில் குறைபாடுகளை சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இப்பொழுது இன்னொரு தகவல், முக்கிய தகவல்கள் இணையதளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி திமுகவை நாங்கள் விலக்கி வைத்து வெகு நாளாகிவிட்டது என்று ஒரு அதிகாரப்பூர்வ பேட்டி கொடுத்து அது வந்திருப்பது உண்மையா? உண்மைதான். அந்த பத்திரிகையில் அந்த பேட்டி எடுத்தவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேட்டி கேட்பதற்காக 1 மாத காலமாக இருந்தார்கள். அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் சென்ற 19ஆம் தேதி டெல்லியிலே பேட்டி கொடுத்தார்கள். அந்த பேட்டியை முழுமையாக படித்தேன். அந்த பேட்டி என்னிடத்திலும் உள்ளது. நீங்களும் அதை இணையதளத்தில் பார்த்து கொள்ளலாம். அந்த பேட்டியில் அவர் கூறியிருப்பது, திமுகவோடு காங்கிரஸ் மீண்டும் கூட்டணி சேருமா என்று கேட்ட கேள்விக்கு, திமுக கட்சியை நாங்கள் அவர்களாக வெளியேறவில்லை, அவர்களுடைய அமைச்சர்கள் ஊழல் செய்ததன் காரணமாக அந்த கட்சியினுடைய தொல்லைகள் தாங்காமல், தினசரி மத்திய அரசு கொடுத்து கொண்டிருந்த தொல்லைகள் தாங்காமல் நான் தான் ஆட்சியிலிருந்து வெளியேற்ற சொன்னேன். அதனால் பாரத பிரதமர் அவர்கள் நாங்கள் தான் வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்த மொழிய அவர்களாக வெளியேறவில்லை, நாங்கள் தான் வெளியேற்றினோம். அதோடு மட்டுமல்ல, திமுக என்கிற கட்சியோடு கூட்டணி சேருகின்ற எண்ணமே எனக்கு அடியோடு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் பகிரங்கமாக. இது ஏன் தமிழ்நாடு, இந்த செய்தி தமிழ்நாட்டில் பரவக்கூடாது என்பதில் உங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாரா? எச்சரிக்கையாக இருந்ததான் வரவில்லை. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்தில் அவர் எடுத்த பேட்டியை ஒளிநாடாவோடு பத்திரிகைகளுக்கு அதை தமிழிலே மொழிபெயர்த்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நானே செய்து வருகிறேன். நிச்சயம் கொடுப்பேன். ஒரு ஊடகத்தில் ஒருவர் கேட்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர், திமுக ஆட்சியில் மின்வெட்டு எங்கே இருந்தது, இப்பொழுது எங்கே மின் உற்பத்தி என்கிறார்கள். இப்பொழுது நாம் உபரி மின் உற்பத்தியை, அதுவும் குறிப்பாக காற்றாலைகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மின்வெட்டு எப்படி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் இந்த சாதனைகளையும் அவர்களின் விமர்சனங்களையும் எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர்
புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான சிந்தனை உடையவர், ஒரு சிறந்த எதிர்நோக்கு கொண்ட தலைவர். அது மட்டுமல்ல, எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக்க கூட வல்லமை படைத்தவர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று போராடி இந்த கட்சியை வளர்த்து இந்தியாவிலேயே அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக 39 தொகுதியில் தனித்து நின்று மக்கள் தான் என் கூட்டணி என்று தனியாக தேர்தலை சந்தித்து 37 தொகுதிகளை வென்று சரித்திரம் படைத்து இன்றைக்கு இந்தியாவின் 3வது மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி காட்டியிருப்பவர் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போல இப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை இதுவரையிலும் எந்த தலைவரும் செய்ததில்லை. அவருடைய அந்த அணுகுமுறை, ஒருத்தருமே தேர்தலில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, தேர்தல் காலத்தை சந்திக்க நீ வரல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்திருக்கும் மக்களுடைய திட்டங்களை நான் மக்களுக்கு சொல்றேன். அது கூட ஒருத்தர் கேட்டாங்க, இவங்க சொல்ற திட்டங்கள்லாம் நடந்திருக்கான்னு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி மாதிரி கேள்வியும் நானே பதிலும் நானே, அவரே கேள்வி எழுதி அவரே பதில் சொல்லி தப்பு தப்பா செய்திகள் கொடுக்கக்கூடிய தலைவர் அம்மா இல்லை. அம்மா அவர்கள் ஒரு அறிக்கையை வாசிக்கிறாங்கன்னா இந்த திட்டங்களுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்து விட்டது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் அந்த திட்டங்களை அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா செய்வாங்க. அதைத்தான் இந்த தேர்தலில் அவங்க அம்மா செஞ்சாங்க. கரண்ட் கட்டு பத்தி பேசக்கூடிய அருகதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. இன்றைக்கு அம்மா அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க, 4992 மெகாவாட் உற்பத்தியை இந்த 4 வருடங்களில் செய்து இன்னைக்கு மின்வெட்டு என்பதை சட்டமன்றத்தில் அம்மா சொன்னாங்களா இல்லையா? மின் மிகை மாநிலமாக நான் தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவேன். இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா கருணாநிதி கூட்டம் இன்றைக்கு பொய்யான ஒரு தகவல்களை, அவங்க ஆட்சியில் 2 மணி நேரம் தான் மின்வெட்டு இருந்ததுன்னு எவ்வளோ பெரிய, அதாவது ஒரு பூசணிக்காயை சாப்பாட்டில் மறைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பூசணிக்காய் தோட்டத்தையே மறைக்கிறது யாருன்னா கருணாநிதி கூட்டமாக தான் இருக்கும். அவர் அன்னைக்கு அமைச்சரா இருந்த ஆற்காடு வீராசாமியை ஒத்துக்கிட்டாரு, எங்க ஆட்சி இந்த தேர்தலில் போகும்னா அதற்கு காரணம் மின்வெட்டாக தான் இருக்கும்னு. இந்த 4 வருடங்களில் அம்மா அவர்கள் மிக தெளிவாக எவ்வளவு முன்னிறுத்தியே நம்ம எங்க இருந்து செஞ்சிருக்கோங்கிறதை மிக தெளிவாக இன்னைக்கு அம்மா அறிக்கையா கொடுத்திருக்காங்க. எங்க அந்த மேட்டூர்ல இருந்து எவ்வளவு வருது, வல்லூர்ல இருந்து எவ்வளவு வருது, காற்றாலை மின்சாரத்துல இருந்து எவ்வளவு வருது, எவ்வளவு உற்பத்தி இன்னைக்கு தமிழ்நாடு செஞ்சிருக்கோம், எவ்வளவு கரண்ட் கட்டு. இன்னைக்கு கரண்ட் கட்டு என்பது தமிழ்நாட்டில் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெறுவதற்கே நாம் தமிழ்நாடு மக்களும் நாங்களும் பாக்கியம் செஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு இந்த வீண் பேச்செல்லாம் என்னன்னாங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லை இன்னைக்கு. அதாவது பாட்டெழுதி பெயர் வாங்கும் புலவரும் இருக்கிறார்கள், திருவிளையாடல் வசனம் தான் குற்றம் சொல்லியே பெயர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். இதுல எந்த ரகம் என்பதை மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இவர்களுக்கு வேற வேலை இல்லை. இளங்கோவனுக்கோ கருணாநிதிக்கோ மற்றவர்களுக்கோ இன்னைக்கு வேற வேலை இல்லை. தன்னை பத்திரிகையில் காட்டிக்கொள்ள வேண்டும், தன்னை ஊடகங்களில் காட்டிக்கொள்ள வேண்டும். இதற்கு பொய் சொல்றதுக்கு என்னைக்குமே அஞ்சாத கூட்டம் கருணாநிதி கூட்டம் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னைக்காவது உண்மை பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? பொய்யான செய்திகளை சொல்வது என்பால் முதன்மையாக இருப்பார். அதைத்தான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கார். இந்த இடைத்தேர்தல் மட்டுமல்ல, இப்பொழுது சொல்ற இங்கே உட்காந்து சொல்ல, நாங்கெல்லாம் ஒரு பேச்சாளரா கிராஸ் ரூட்டுக்கு போய் மக்களை சந்திக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகரில் அம்மா படைக்க போகும் இமாலய வெற்றி மட்டுமல்ல, அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் 200 ஏங்க நீங்க, நான் ஒரே ஒரு கணக்குங்க, சிம்பிள் அர்த்தமெட்டிக். 37 தொகுதி நாடாளுமன்றத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். 6 சட்டமன்றம் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்றம். அப்ப 37 நாடாளுமன்ற தொகுதினா 200, கிட்டத்தட்ட 200க்கும் மேல சட்டமன்ற தொகுதியை 2014 220 தொகுதியை 2014ஆம் ஆண்டே மக்கள் அம்மா கையில கொடுத்தாச்சு. மீதி இருக்கிற 14 எங்கேயும் போக போறது இல்ல. வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியும் அம்மா தான் ஜெயிக்க போறாங்க. எதிர்கட்சி என்பது இனி தமிழ்நாட்டில் கிடையாது. நிற்கக்கூடிய தகுதியும் தைரியமும் இவர்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மை. அதாவது இப்பொழுது இளங்கோவன் விடுகிற அறிக்கையை பார்த்தால், ஒருபுறம் அவர் சொல்கிறார் ராகுல் காந்தி திமுகவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக. இந்த இளங்கோவன் அறிக்கையை எல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவதுங்க, கருணாநிதி கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன். அது செல்வராஜன் கூட சொல்ல, பொய்யான வாக்கு எப்படி சொல்றது, பொய்யானா. ஆனா அண்ணனே சொல்லிட்டாங்களே, கட்டுரை எங்க எழுத வருகிறது என்பதும் தெரியும், யார் சொல்லி பேசுறாரு என்பதும் தெரியும். ஏங்க இது பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் உனக்கு எதுக்கு? நான் வெளியிடுவேன், நான் காட்டுவேன். முதல்ல இளங்கோவனால் முடிந்தால் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரங்களை ஒன்னா உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட சொல்லு. ராகுல் காந்தி பிறந்த நாள் நடக்குது, என்ன ஆச்சு சத்தியமூர்த்தி பவன்ல? கோபண்ணாவை போய் கராத்தே தியாகராஜன் அடிக்கிறாரு, வேஷ்டியை உருகுறாங்க. இவங்களோட லட்சணமே மக்களுக்கு தெரியுது. இவர்கள் எப்படி போய் ஒரு அறிக்கையை வெளியிட போற, நான் ஊழல் வெளியே என்ன நடக்குது? இங்க சிறந்த ஆட்சி நடக்குது, தெளிவான ஆட்சி, மக்கள் ஆட்சி நடக்குது. இங்கே ராகுலின் பிறந்த நாளுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வாழ்த்து அனுப்புகிறார். அவர் சொன்னதை போல
ராகுல் காந்தி பேட்டி அவர் அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும், அப்படி அவருடைய கருத்து, ராகுல் காந்தியின் கருத்து அதாகத்தான் இருக்கும் என்பதற்கு உதாரணம், ஒரு மாநிலத்தில் 5 முறை முதல்வராக இருந்தவர், உங்கள் கூட்டணியில் முக்கிய அமைச்சரவை பங்கு வகித்த ஒரு பெரிய கட்சியின் தலைவர் ஒரு வாழ்த்து சொல்லும் பொழுது ஒரு நன்றியாவது ராகுல் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக. அப்படி ஒரு நன்றி சொல்லியிருந்தால் தலைவர் கலைஞருக்கு ராகுல் காந்தி நன்றி பெருமிதம் கண்களில் நீர் படிக்க முரசொலியில பெரிய தலைப்புச் செய்தியா வந்திருக்கும். ஒன்றும் வரலையே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிரதமருக்கு ராகுல் காந்தி வந்து நன்றி சொன்னார், பிறந்தநாள் வாழ்த்துக்கு எல்லா தலைவரும் சொன்னார், கருணாநிதி தவிர. திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்திலே பல முறை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ஒரு முறை கூட கருணாநிதியை போய் சந்திச்சதில்லை. அதே மாதிரி கருணாநிதி போய் சோனியா காந்தி அவர்களை சந்திச்சிருக்காரே தவிர ஒரு முறை கூட ராகுல் காந்தி திமுக கூட்டத்தை சந்திச்சதில்லை. என்றைக்குமே ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய அந்த மிரட்டல்கள், இவர்களுடைய கேட்டு கேட்டு பதவி வாங்கியது எல்லாமே அவருக்கு தெரிந்ததனால் இப்ப அண்ணன் சொன்னதை போல அவர் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த கருத்துக்கள் முழுக்க முழுக்க உண்மையா இருந்திருக்கணும். திமுகவை வெறுத்துதான் அவர் பேசியிருக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருந்திருக்க முடியாது. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், பல ஊடகங்களில் பேசுபவர்கள் வரலாற்றை இப்படியெல்லாம் மறைத்து விட்டு, அதுவும் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்களே கூட, ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட படு வேகமாக இளங்கோவன் அறிக்கை கொடுத்துக்கொண்டு அதிமுகவை விமர்சனம் செய்கிறார். இன்னொரு பக்கம் இப்பொழுது எமர்ஜென்சி குறித்து அத்வானி சொன்ன செய்தியை வைத்து நாடெங்கிலும் ஒரு விவாதம் நடக்கிறது. அதனுடைய நீட்சியாக தமிழ்நாட்டிலும் ஒரு எமர்ஜென்சிக்கான சூழல் உருவாகுதுன்றார, இது எந்த வகையில் உண்மை? நீங்கள் ஏற்கனவே முன்னுரையில் சுட்டி காட்டின மாதிரி 1952 முதலாக நடந்த இந்தியாவில் நடந்த பொது தேர்தல் வரலாற்றிலிருந்து இன்றைக்கி 2015 ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய பேராதரவை பெற்றிருக்கிற, நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒப்பற்ற அரசியலாளர், சமூக பேரறிஞராக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரைக்காக வந்தது சம்மந்தமான அந்த காலகட்டத்தை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கிறதுக்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு கள்ளம் கபடம் இல்லாமல் ஆட்சி நிர்வாகத்தை நடத்துறதில்ல இதுவரைக்கும், அது ஜனநாயக வழியில் மக்களால் வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் ஒரு நிர்வாகத்தினுடைய தலைவியாக இருந்து உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இதுவரைக்கும் யாரும் நடத்தினதில்லை அப்படிங்கிற அந்த வரலாற்று மெய்ப்பட எதிர்க்கட்சிகள் இங்கே அடிப்படையிலே பணிகளை நிறுத்திட்டாங்க. இங்கே கட்சிகளே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற கட்சிகள், ஏன்னா கட்சிகள்லாம் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் ஜனநாயகத்தில் கட்சிகள் இருக்குது. இப்போ கட்சிகள் எதிர்க்கட்சிகளே விமர்சனம் செய்ய முடியாத அளவிற்கு, குற்றம் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அரசியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பற்றி, அரசுக்கு தலைமையேற்று நடத்துகிற மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பற்றி, அந்த ஆளுகிற கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துகிற ஒரு கட்சியின் தலைவியாக, பொதுச் செயலாளராக புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நடவடிக்கைகள், இதனால் இந்த தமிழ்நாட்டில் வேறு கட்சிகள் செயல்படுவதற்கே வாய்ப்பே இல்லை. அந்த அளவிற்கு மக்கள், அதாவது ஒட்டுமொத்த மக்களினுடைய கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, எல்லா வகையான வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நேசிக்கிற ஒரே தலைவி, அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அம்மா தாங்கிறத இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் உணர்ந்து வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்புகிறாங்க. மக்கள் அதை முழுமையாக நிராகரிக்கிறாங்க, அம்மாவை ஆதரிக்கிறாங்க. அதாவது பலரும் எழுதுகிறார்கள், எமர்ஜென்சியை பற்றி கட்டுரைகள் வருது, ஊடகங்களில் பேசுகிறார்கள். இங்கே பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், ஜூன் 25, 1975 இந்திரா காந்தியால் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அந்த எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், யாரை வேண்டுமானாலும் கைது பண்ணலாம்னு வட மாநிலங்களில் பல எதிர்க்கட்சி தலைவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயண், வாஜ்பாய், அத்வானி, மொரார்ஜி தேசாய் என்று பல தலைவர்களை சிறையில் அடைத்தால் கூட இங்கே காங்கிரஸ் யாரையும் 25 ஜூன் 75 76 ஜனவரி வரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அதே எமர்ஜென்சி சட்டத்தை வைத்து கொண்டு எதிர்க்கட்சியினரை முதலில் கைது செய்தவர் கருணாநிதி. அதற்கு முதலாக கைதானவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. அன்னைக்கு முதல்ல எமர்ஜென்சியை கையில் எடுத்துக்கொண்டவர் கருணாநிதி.
தான் எமர்ஜென்சியை எதிர்க்கிறேன்னு சொன்னது காரணம், இங்கே உங்களுக்கு நினைவு இருக்கும், உங்கள் கோவை மாநாட்டில் அங்கேதான் மாநில சுயாட்சி பற்றி பேசினார். மாநில சுயாட்சி அது ரொம்ப தரக்குறைவாக இந்திரா காந்தியின் தலையில் வந்த ரத்தத்திற்கு கேவலமான உதாரணத்தை சொல்லி பேசியது அங்கேதான். இப்போது இங்கே ஸ்டாலினுக்கு அவர் ஏதோ மிசால பெரிய தியாகி மாதிரி போனாங்கன்னு இல்லை, 2 விதமாக கைது செய்யப்பட்டார்கள். ஒன்று, தீவிரமாக பேசிக்கொண்டிருந்த வெகு சிலரை கைது செய்தார்கள். இந்த ரவுடிஸில் பிடிச்சி போடுவாங்கல்ல எமர்ஜென்சியில், அந்த மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டம், அந்த மாதிரி ஒரு குரூப் லிஸ்டில் தான் வந்தவர் தான் ஸ்டாலினே தவிர, இவர் பெரிய மாநில சுயாட்சி கேட்டோ இல்லை திராவிட இயக்க கொள்கைகளை செய்வதற்காக வரவில்லை. இதை முதலில் பயன்படுத்தியவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். 31/1/76 இவர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகுதான் வீராவசமாக பேசினார் என்பதை பலர் மறந்து போகிறார்கள். சரி, இப்போ மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு, மறுபடியும் எமர்ஜென்சி கொடுமைகள் இந்திரா காந்தி செய்ததுன்னு. இப்படி மறுபடியும் எமர்ஜென்சி கொடுமைகளை மற்ற கட்சிகள் சொல்வது வேறு. ஆனால் இப்போது உங்களோட கூட்டணியில் இருந்து கொண்டு மறுபடியும் எமர்ஜென்சியின் வீரர்கள் நாங்கள், இந்திரா காந்தியின் இருண்ட காலம் அது என்று கருணாநிதி இப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள்? கருணாநிதியை பொறுத்தவரை அவருடைய நடவடிக்கைகள் முழுமையாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை அழிக்கின்ற விதத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றும் காங்கிரஸ் கட்சி வளர்த்துறதுக்காக எந்த வேலையும் எப்பவும் செய்யலை. இளங்கோவன் தெரியாதனமாக அவரோட சேர்ந்து செயல்படுற ஒழிய தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர்களோ மாநில நிர்வாகிகளோ அல்லது தொண்டர்களோ அல்லது மூத்த தலைவர்கள் யாரும் திமுகவோடு உறவு வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியை 10 ஆண்டு காலத்தில் முழுமையாக அழித்து விட்டார்கள் தமிழ்நாட்டில். அது எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு அந்த விஷயம் முழுவதும் தெரியும். எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரிவித்திருக்கிறோம். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கருணாநிதியினுடைய முன்பே நான் பதிவு செய்திருக்கிறேன். 1977 ஆட்சியில் இல்லாத நேரத்தில் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்த பொழுது செருப்பால் அடித்தது, கல்லால் அடித்தது, கம்பால் கொடியை கட்டிவா என்று தடியை கொண்டு வர சொல்லி அன்னை இந்திரா காந்தி அவர்களை தாக்கிய பொழுது தலைவர் நெடுமாறன் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அந்த அடியெல்லாம் அவர் தாங்கி கொண்டார்கள். அவ்வளவு வன்முறை கட்டவிழ்த்து விட்ட திமுகவோடு எந்த ஒரு தன்மானம் உள்ள ஒரு காங்கிரஸ் தொண்டனும் உறவு கொள்ள விரும்ப மாட்டான். அதை மீறி விரும்புகிறால் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், காங்கிரஸிலே இருந்து கொண்டே காங்கிரஸை அழிப்பவர்கள் தான் அந்த வேலையை செய்வார்கள். அந்த வேலையை சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு தான் என்னை போன்றவர்கள் முயற்சி எடுக்கிறோம். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். விலைவாசி ஏற்றம் என்று முரசொலியில் தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள் தவிர யாருமே சரியான புள்ளி விவரங்களை எந்த எதிர்க்கட்சி அறிக்கைகள் பத்திரிகைகள் வர வேண்டும் என்பதற்காக கொடுத்து கொண்டிருப்பதாக தெரிகிறதே தவிர, பால் விலையை முதல் முறையாக ஒரு பொருள் விலை ஏறி அந்த விலை குறைக்கப்பட்டது ஆவின் பாலில் தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பள்ளிக்கு போகிற குழந்தைகளிலிருந்து பிறகு இப்போ இன்னொரு பேச்செல்லாம் வந்து இருக்குது. முன்பு தனியார் பள்ளின்னு பேசும்போது இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இப்போ தான் அரசாங்க பள்ளிகள் நிறைய வந்தாச்சே, அரசாங்க கல்லூரிகள் நல்லா வந்தாச்சே. நேற்று கூட ஒருவர் சொல்கிறார், தங்கள் பிள்ளைகளை அரசாங்க பள்ளியில் சேர்க்க வேண்டும். அந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறதே. இதை ஆர்கே நகர் மக்கள் எப்படி உணர்ந்திருக்கிறார்கள்? இல்லை, கண்டிப்பாக இன்றைக்கி அரசு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அம்மா ஆட்சி வந்த பிறகு சென்டம் வாங்குறாங்க, பெருமைப்படுறோம். இன்னைக்கு தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் படிப்புனா அம்மா எல்லாமே கொடுக்குறாங்கங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் படிக்க வைக்கும் போது ஸ்கூல் திறந்தவொடனே புஸ்தகம் வாங்கணுமே, நோட் புக் வாங்கணுமேன்ற கவலை இருக்கும் போது, அந்த குழந்தைக்கும் வீட்டில் அம்மா கஷ்டப்படுறாங்களேங்கிற ஃபீலிங் இருக்கும் போது படிப்பை விட குடும்ப பிரச்சனையில் கவனம் அதிகமாக போகும். ஆனால் இன்றைக்கு எந்த தாய்க்கும் சரி, எந்த தகப்பனுக்கும் சரி, தன் குழந்தை படிப்பை பற்றி கவலையே கிடையாது அம்மாவுடைய ஆட்சியில். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனையும் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலே கூட சொல்லலாம், ஒரு குழந்தையை படிக்க வைப்பதில் முன்னுரிமை கொடுப்பது நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில் தான். புத்தகம் வாங்க வேண்டாம், பெற்றோர்கள் நோட் புக் வாங்க வேண்டாம், யூனிஃபார்ம் வாங்க வேண்டாம், சைக்கிள் வாங்க வேண்டாம், உதவி பணம் கொடுக்கப்படுகிறது, லேப்டாப் கொடுக்கப்படுகிறது. அதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் பொம்பளை பிள்ளையா இருந்தால் தங்கத்தாலி வரைக்கும். பெருமையா சொல்றேங்க, இந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான ஏழை பெண்கள் கழுத்தில் தொங்கக்கூடிய தாலி, ஒரு திருமணம் வரும்போது எவ்வளவுதான் ஏழை குடும்பமா இருந்தாலும் ஒரு கவரிங்ல செயின் போடலாம், கம்மல் போடலாம், ஆனால் அந்த மஞ்சள் கயிற்றில்
தங்கத்தில் தாலி இருந்தால்தான் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் என்பது நம்முடைய ஐதீகம். எந்த முதலமைச்சர் சிந்திச்சிருப்பாங்களா எனக்கு தெரியல. அந்த தாலி தங்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான ஏழை பெண்கள் கழுத்தில் தொங்கக்கூடிய தாலி நம் புரட்சி தலைவி அம்மாவின் கையால் வழங்கப்பட்ட தாலி. இதெல்லாம் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது, இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் விலைவாசி ஏறி போச்சுங்கிறாங்களே, கிடையவே கிடையாது. இன்னைக்கு விலைவாசி ஏற்றம் என்பதோ எந்த மக்களுக்கு குறையோ தமிழ்நாட்டில் கிடையாது. 20 ரூபாய் சம்பாதித்தால் கூட வயிறார சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்குன்னா அது அம்மாவுடைய ஆட்சியில தான். எங்கெங்க 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குது, எங்கெங்க 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் கிடைக்குது? எந்த கோயிலுக்கு போனாலும் பசியா யாரும் வீட்டுக்கு வர வேண்டாமே. ஒரு அன்னபூரணியா அனைத்து கோவிலுக்கு நான் 11 மணிக்கு கோயிலுக்கு போறேன், ஐயோ வீட்டில் போய் நான் போய் அடுப்பை மூட்டி சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாமியை மனதார கும்பிட்டு அடுத்த நேரம் வயிற்றுக்கும் சாப்பாடை கொடுத்து மனநிறைவும் பசியும் போக்கி அனுப்பக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கும் போது இன்னைக்கு மக்கள் அம்மா எப்படி பார்க்கறாங்கன்னா, தன் வீட்டில் ஒரு தாயாக, தன் பெற்ற தாய்க்கு இணையாக பெண்கள் மத்தியில் அம்மாவுக்கு வந்து ஆதரவு பெருகி இருக்குன்னா, என் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கொடுத்துருக்காங்க, எங்க பசியை போக்குறாங்க, இத்தனையும் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இவரை தவிர யாரா இருக்க முடியும்? இதை நாங்க ஒன்றும் கேட்டு வாங்கல. நான் பிரச்சாரத்துக்கு போறேன், குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தை காட்டுறாங்கன்னா, இப்போ பிறந்த ஒரு 5 வயசு குழந்தை காமிக்குதுங்க இரட்டை இலை சின்னத்தை. அந்த குழந்தை காமிக்குது என்ன உணர்வு? அந்த குடும்பத்திலிருந்து வந்த உணர்வு. ஒவ்வொரு வீட்லயும் நான் அம்மாவோட போட்டோவை பார்க்குறேன். ஒரு வீட்டில் போறேன், அம்மாவோட போட்டோ, அந்த அம்மா ஓட்டு கேட்டேன், கதவை திறந்து காமிச்சது, சின்ன வீடு, தலைவர் போட்டோ அம்மா போட்டோவும் இருக்கு. உடனே இன்னொன்று அந்த அம்மா சொல்லிச்சு, தேர்தல் வந்ததுக்காக நான் மாட்டி வச்சேன் நினைக்காதீங்க, உள்ள போய் பாருங்க, பல வருஷமா இந்த படம் எங்கள் வீட்டில் இருக்கிறது, பல வருஷமா நாங்க அண்ணா திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறோம் என்பதை உணர்ச்சி பூர்வமா சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடாததுக்கு பல பின்னணிகளை பார்க்க வேண்டும். நீங்கள் கூட ஒரு ஊடகத்தில் பேசினீர்கள், ஸ்ரீரங்கத்தில் போட்டி போட்டு 52,000 வாக்குகள் வாங்கினார்கள், பெருமையா சொன்னார்கள். அதை பெருமையா சொன்னாங்க. அதில் 2 விஷயம் பார்க்கணும். ஸ்ரீரங்கத்தில் போட்டி போட்டதனுடைய சூட்சமம் என்னவென்றால், அப்பொழுது அம்மா தனக்குத்தானே ஒரு மோனத்தவத்தில் இருந்தபோது நடந்த தேர்தல். அப்போது இவர்கள் எல்லோருடைய கணிப்பும் என்னவென்றால், இந்த தீர்ப்பு அவருக்கு பாதகமாக வரும் என்கிற நம்பிக்கையில் களத்தில் போட்டியிட்டார்கள். இந்த தீர்ப்பு வந்தவுடன் தமிழ்நாட்டில் ஒரு அதிர்ச்சி அலை, எல்லோர் மத்தியிலும் ஒரு சுனாமியை போல் மற்ற கட்சிகளை அழித்து வீழ்த்தி விட்டவுடன் இங்கே போட்டியிட தயாராக இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக சென்னையில் 14 தொகுதிகள் புரட்சித் தலைவர் இருக்கும்பொழுது எல்லா இடத்துலையும் அடிச்சுன்னு வருவாங்க. ஆனால் சிட்டி மட்டும் திமுகவுடைய கோட்டையாக இருந்த போது ஆர்கே நகர் அந்த தொகுதியில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் ஒருத்தர் சொல்லுவார், அங்கே இருக்கிற சினிமா தேட்டரில் கூட எப்போ பார் புது படம் வந்தால் கூட அதை தூக்கிட்டு படகு ஒட்டி 1001 எம்ஜிஆர் படமாக போடக்கூடிய ஒரு, அது மீனவர்கள் இருக்கிற பகுதியாக அது மாறி இருக்கிறது. சரி, இந்த டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் நிற்கிறாரு, அவருக்கு ஏதோ ஆதரவுன்னு சொன்னார், அவருக்கு ஏதாவது திமுக அந்த தொகுதிக்கு போய் பார்த்தீங்களா, ஏதாவது பண்ணுறாங்களா? யாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்கல, வாயவும் திறக்கல. அவர் தன்னை போல சுத்தி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஒண்ணு. இரண்டாவது வந்து திமுக முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நின்னோம்னா ஜனநாயகம் இல்லைன்னு கேட்கறவங்களை கேட்கிறேன். அண்ணன் அவர்கள் சொன்னதை போல திருமங்கலம் தேர்தல் திமுக ஆட்சி நடத்த அனைத்து இடைத்தேர்தலும் முறைப்படி தேர்தல் நடக்கல, உள்ளாட்சி தேர்தல் உட்பட. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் அம்மா நின்று வென்ற முதலமைச்சராக்கிய அந்த தொகுதியில் நம்ம வேட்பாளர் நிக்க வைக்கும் போது முறைகேடு நடந்திருந்தால் நீ 52,000 ஓட்டு எங்க இருந்து திமுக வாங்கியிருப்ப? நீங்க செய்த ஃபார்முலாவை நாங்க செய்யல. எங்கள் அம்மா சொன்னது, நமக்கு வாக்களிப்பவர்கள் நமக்கு வாக்களிக்கட்டும், வேற யாருக்கு வாக்களிக்க இஷ்டப்போம் அப்படி சொன்னதுனால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்ததால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வாக்குகளை வாங்க முடியும். ஆனால் அம்மா ஜனநாயகத்தை மதிப்பவர். ஆனால் இன்றைக்கு ஆர்கே நகரை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னதை போல வரப்போற தேர்தலுக்கு இவங்க பேரம் பேசணும். இவங்க வாக்கு லட்சணம் என்ன என்பதை இப்ப நின்னாங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இதை வச்சு இவங்க வந்து தேர்தலில் கூட்டணி வைக்க முடியாது. மற்றவங்க சொல்லுவாங்க, நீ என்ன ஓட்டு வாங்கினு எனக்கு தெரியும்ப்பா, நீ டெபாசிட்டே வாங்கல திமுக, அப்புறம் நீ என்ன டிமாண்ட் பண்றேன்றாங்க. இந்த தேமுதிகல இருந்து பாரதிய ஜனதா இருந்து நான் கேட்கிற பாரதிய ஜனதா பேசுறாங்களே, நீங்க நிக்கவே முதல்ல தைரியம் இல்லையே? நீங்க போய் விஜயகாந்த் வீட்டுல தவம் இருந்தீங்க. விஜயகாந்த் எப்படிப்பட்டவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் பண்ண யோகாசன கேசட்டே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுலயே தெரிஞ்சிருக்கும். அவர் வாழை பிடிச்சிட்டு நின்னீங்க, ஏன் நிக்க வேண்டியதானே? ஏன்னா இவர்கள் யாருக்குமே ஆர்கே நகர் மக்கள் வாக்களிக்க தயாரா இல்லை. இவர்கள் டெபாசிட்டோட வாங்க முடியாது என்பதனால தான் இந்த பல பரீட்சைக்கு அவங்க இறங்க தயாரா இல்லை. அதுதான் உண்மை. சார், இது தமிழக முதல்வர் பிரச்சாரம் சொல்லும்போது இது வரப்போகும் சட்டமன்ற 16 தேர்தலுக்கான ஒரு முன்னோடியாக இருக்கும். இது முன்னோடியாக இருக்குமா?
இப்போ நம்ம ஏற்கனவே அந்த நெருக்கடியை பற்றி சொன்னபோது சொல்கிறேன் நான். இதே நம்முடைய எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு சட்டமன்றத்தில் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவிலேயே போராட்டங்களை அனுமதித்த ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம்னு சொன்னாங்க. அவ்வளவு பெருமையாக, அவ்வளோ. ஏன்னா ஜனநாயகம் பூத்து செழித்து வளர்வதற்கு அம்மா இவ்வளவு வசதியில் வாய்ப்புகளை செஞ்சு தர்றாங்கிறதுக்கு சட்டமன்றத்திலேயே அது அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஒரு முன்னோடியாகவும் இந்த தேர்தலை நம்ம நீங்கள் கருத்தில் கொண்டு வாக்களிக்கணும் வாக்காளர்களை கேட்டாங்க அம்மா. அது மாதிரி அந்த வாக்கு கேட்டு அம்மா அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் கேட்டு வரும் பொழுது எதிர்க்கட்சிகள் அவங்களாம், அதாவது இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு எந்த தலைவருடைய வாக்கு சேகரிப்பு நிகழ்விலும் ஒட்டுமொத்த தொகுதி மக்களும் திரண்டிருந்து பூமாரி பொழிந்து தன்னிடம் வாக்கு கேட்டு வருகின்ற வேட்பாளரை வரவேற்று இன்முகத்தோடு மகிழ்வோடு வரவேற்று ஆரத்தி எடுத்து எல்லா வகையான இன்பங்களை எப்படியெல்லாம் மகிழ்வுகளை பகிர்ந்து கொண்டு ஒரு வேட்பாளரை தொகுதிக்குள்ளே வரவேற்கிற வரலாறு இந்தியாவில் யாருக்குமே இல்லை. அப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் உட்பட்ட ஒட்டுமொத்த வாக்காளர் பெருமக்களும் திரண்டிருந்து நம்முடைய முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வரவேற்று தன்னுடைய வாக்குகளை உங்களுக்கு தர்றாங்கிறத வாக்களிக்க தயாராக இருக்குங்கிறதோடு அந்த வரவேற்பு நடத்துகிறாங்க. இன்னொரு விஷயமும் என்னவென்றால், அந்த கூட்டத்திற்கு ஒன்று தமிழக முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருகிறார் உண்டு. இன்னொன்று பலரும் கவனிக்க தவறிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் மே 11 விடுதலையான பிறகு காட்சி தந்தார். அதுதான். அதற்கு பிறகு அவர் குரலை கேட்டு 10 மாதம் ஆயிற்று. கிட்டத்தட்ட 10 மாதமாக அவர் குரலை கேட்கவில்லை. அன்றுதான் முதலாக அதிகாரிகளுடன் பேசலாம், தன்னுடன் இருப்பவர்களும் பேசலாம், ஆனால் பொதுமக்களிடம் அந்த குரல் கேட்கிற ஆர்வம் இருந்தது. அதில் தான் மக்கள் அலையலையாக வந்ததும் பக்கத்து தொகுதியில் இருந்தும் கூட அல்லது நாடு முழுக்கவும் ஊடகத்தின் வழியாக அம்மாவுடைய குரலை கேட்கறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கிட்டத்தட்ட தவமிருந்து ஆர்கே நகரில் மக்கள் அப்படி பங்கெடுத்துக்கிட்டு வரவேற்பு தந்தாங்க. அவ்வளவு கண்ணியமாக அந்த வாக்கு சேகரிப்பை முடிச்சுக்கிட்டாங்க. அதில் எதிர்க்கட்சிகள் மீது எந்த விமர்சனமும் இல்லாமல் ஒரு அரசியலாளர் தன்னுடைய தொகுதியில் வாக்கு கேட்ட வரலாறும் இந்தியாவில் அதுதான் முதன்முறை. அவ்வளவு கண்ணியமாக எதிர்க்கட்சிகள் விமர்சனமே செய்யாமல் வாக்கு கேட்டது. தான் செய்த மக்கள் நல திட்டங்களை முன்வைத்து அதுலேயுமே அவங்க எல்லா திட்டங்களையும் பட்டியலிடலை. அவங்க அம்மா சிமெண்ட்டு, மக்களினுடைய பிடியை போக்குகிற முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நோயாளிகளினுடைய நோயை தீர்ப்பதற்கு அரசு செய்த உதவி அம்மாவுடைய அந்த திட்டம், சிறப்பான திட்டம் அது. அந்த திட்டம், கல்வி சாலைகளுக்கு தான் தந்த திட்டம், தன்னுடைய தொகுதி மக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு 100 கோடிக்கு மேலே தந்த திட்டம், இது மாதிரியான திட்டங்களை சுட்டி காட்டி மக்கள் நீங்கள் எனக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுட்டு 2016க்கும் இது முன்னோடியாக இருக்கணுங்கிறதுனால இன்றைக்கி இப்போ இந்த தேர்தலில் பாருங்கள், மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டிருந்து தன்னுடைய குடும்பத்தில் தானே வேட்பாளராக நின்னால் எப்படி ஆர்வமாக அவங்க தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்வார்களோ அப்படி தவறாமல், சிந்தாமல், சிதறாமல் குடும்பமாய் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒட்டுமொத்த வாக்காளர் குடும்பங்களும் தன்னுடைய வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வரலாறு காணாத வெற்றியை கட்டாயமாக இதை பதிவு செய்கிறாங்க. இந்த பதிவு, இந்த செய்தி, இந்த கொஞ்சம் நெஞ்சம் முனகி கொண்டிருக்கிற எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இளங்கோவன், ஸ்டாலின், கருணாநிதி போன்றவர்கள், அரசியல் செய்வதற்கே வேறு வழி இல்லாமல் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகள்லாம் கூட இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு 2016லும் இவர்கள் பொது தேர்தலிலே போட்டியிடாமல் விலகி கொள்ளுவதற்கு அளவுக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்கிறத இந்த வரலாற்று பதிவாக இருக்க போகுது. அதனால் இது அமைதியான தேர்தல், எந்த விதமாக ஒரு சின்ன புகார் இல்லை. நீங்கள் ஏற்கனவே நம்ம செல்வராஜன் சொன்ன மாதிரி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வராஜன் சொன்ன மாதிரி, இதற்கு முன்பு நடந்த தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தலாம் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய கலவரமாக இருக்கும். பகிரங்கமாக உருட்டுக்கட்டைகளோட திராவிட முன்னேற்ற சீருடையில் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட் அணிந்து திமுக காரங்க உருட்டுக்கட்டையோட பாரதிய ஜனதா கட்சியை நம்ம தாக்குறதை பார்த்தோம். சட்டக்கல்லூரி மாணவர்களை தாக்குனதை பார்த்தோம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர், நீதிபதிகளே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை பார்த்தோம். அதாவது உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து 90க்கும் மேற்பட்ட வாக்கு மையங்களில் மறுதேர்வுகள் நடத்துகிற அளவுக்கு இங்கே வன்முறையை நம்ம கட்டவிழ்த்து விட்டதை பார்த்தோம். திருமங்கலம் பார்முலாவை பார்த்தோம். நம்மை பற்றி விமர்சனம் செய்கிற பத்திரிகையே நேர்மையாக தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க, நேர்மையாக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கு கேட்குறாங்கங்கிற செய்தியை பதிவு பண்ணுற அளவுக்கு இந்த தேர்தல் ஒரு கண்ணியமான தேர்தலாக இருக்குது. அந்த மக்களுக்கு ஒன்று தெரியும், இவரை தேர்ந்தெடுத்தால் இந்த தகுதி எப்படி ஸ்ரீரங்கத்தை விட எப்படி வளம் பெறும் உண்டு. இந்த இளங்கோவன் ஒன்று அடிக்கடி நான் கவர்னர்கிட்ட கொண்டு போய் பட்டியல் கொடுப்பேன் அப்படிங்கிறார்.
நேற்று ஒரு காங்கிரஸ்காரர் கூட பேசும்போது சொல்லுகிறார், இந்த ஊழல் பட்டியலை முதல் கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கொடுத்தார். அதில் உண்மைகளை மறைத்துவிட்டு பேசுகிறார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு 40 பக்க அறிக்கை ஒன்று தயார் செய்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் எம் கல்யாண சுந்தரம் அவரும் ஒன்று சேர்ந்தார். இந்த 2 பட்டியலும் அப்பொழுதுள்ள கவர்னர் கே ஷாவிடம் கொடுக்கப்பட்ட போது கே ஷா அப்போது என்ன சொன்னார் என்றால், இதை நான் அப்படியே ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியாது, இதை முதல்வர் கருணாநிதிக்குத்தான் அனுப்புவேன் என்று சொன்னார். அவர்தான் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னபோது புரட்சி தலைவர் அன்றைய ஜனாதிபதி வி கிரியிடம் கொண்டு போய் கொடுத்தார். பின்னர் அது என்ன ஆயிற்று என்றால், அதில் அத்தனையும் உண்மை இருப்பது தெரிந்து கோதுமை பேர ஊழலிருந்து பல்வேறு ஊழல்களை சர்க்காரியா கமிஷன் ஒன்று போடப்படுகிற அளவுக்கு ஆதாரத்தோடு கொடுத்தவர் புரட்சி நடிகர். இங்கே தமிழகத்தின் வரலாறுகளை மறைத்து விட்டு பேசுவது என்னவென்றால், 73 இங்கே மதுவிலக்கு அமல் செய்ய கொண்டு வந்தபோது ராஜாஜியும் திமுக கூட்டணியில் 67 இருந்த ராஜாஜியும் சுதந்திரா கட்சியும் காயிதே மில்லத்தும் சேர்ந்து அதை கூடாது என்று சொன்னார்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதை கடுமையாக எதிர்த்தவர் புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர். அவருக்கு ராஜாஜியை பற்றி கூட கவலைப்படலை. இவர் எம்ஜிஆருடைய எதிர்ப்பை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அவரை சமாளித்த போது ஒரு கண்டிப்பான நிபந்தனை போட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அதன் தீமைகளை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அந்த குழுவுக்கு தலைவராக அவரே ஆக்கி அவர் கிராமமாக தன்னுடைய படப்பிடிப்பெல்லாம் விட்டுவிட்டு இதன் தீமைகளை பறைசாற்றியவர் தான். இந்த 2 விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று ஈவி.கே. செல்வங்களுடைய இந்த மனு கொடுக்குறேன்னு ஒரு மிரட்டல். சார், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் புகார் கொடுத்தது இவர் மாதிரி விளம்பரத்துக்காக கொடுக்கப்பட்ட புகார் அல்ல. அது தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்களுமே பெரிய அராஜகம் திமுகவில். யாரும் வாயே திறக்க முடியாது, பேச முடியும். இன்றைக்கெல்லாம் ஊடகங்கள் இருக்குது, ஒரு நிமிஷத்தில் எல்லாம் வெளியே வந்துடும். அன்றைக்கி பேப்பரை தவிர எதுவும் கிடையாது, டிவியெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் இவருடைய மகன் ஸ்டாலினும் இவங்கெல்லாம் போட்ட ஆட்டம் இருக்க இங்கே சொல்லுவதற்கே வாய் கூச்சுகிறது. அதனால் அது ரொம்ப கொடுமையான விஷயம். நிறையா மக்கள் அன்றைக்கி அந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் எதிர்ப்பாக இருக்கும்போது அன்றைக்கு சினிமா நடிகராக இருந்து கணக்கு கேட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியே புதுசாக கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் செயல்பட்ட சில சட்டமன்ற உறுப்பினர்கள், எட்மண்ட்டு, காளிமுத்து, இந்த மாதிரி நிறையா சட்டமன்ற உறுப்பினர்களை இவங்க குண்டரில் விட்டு அடித்து டிச்சிலெல்லாம் எடுத்து போட்டாங்க. இவங்க ஊழல் பட்டியல் எடுத்து வெளியே சொல்லி பேசும்போது அந்த மாதிரியெல்லாம் தகராறு நடந்தது. அதன் பிறகுதான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் தலைவர் மூத்த தலைவர் கல்யாண சுந்தரமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் 2 பேரும் சேர்ந்து ஊழல் பட்டியலை கொடுத்தாங்க. ஊழல் பட்டியல் இங்கே நடவடிக்கை மட்டுமல்ல, ஜனாதிபதி நீங்கள் சொன்னதை போல ஜனாதிபதிகள் கொடுக்கப்பட்டு சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டு அதில் ஊழல் நிரூபிக்கப்பட்டது. 1980 அன்னை இந்திரா காந்தியோடு கூட்டணி சேர்ந்த பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் எப்படியாவது முதலமைச்சராக வந்து விடுவோம் என்று அதிமுக ஆட்சியை கலைக்க சொல்லி போராட்டம் செய்து இவர் வற்புறுத்தி கலைக்கப்பட்டு ஒட்டுமொத்த மக்களும் தமிழ்நாட்டில் மறுபடியும் எம்ஜிஆர் அவர்களுக்கே வாக்களித்து அதிமுக ஆட்சி வந்தது. 2 தேர்தல் கருணாநிதியால் எப்படியெல்லாம் சீரழிக்க முடியும் என்பதற்கு 71 தேர்தலில் இந்திரா காந்தி அப்பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பிரதமராக இருக்கும் பொழுது காங்கிரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தவர் கருணாநிதி. அதை உங்கள் காங்கிரஸ்காரர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடையாது, ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம 10 எம்பியை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 184 இடங்களில் இவர் வருவதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் தான். 67 திமுக வருவதற்கு முக்கிய காரணம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு அந்த படமும். 71 மூலை முடுக்கெல்லாம் தன் சொந்த பணத்தில் கட்சி தேர்தல் செலவுக்கான சொந்த பணத்தை தன் சொந்த பணத்தை வண்டியில் போட்டுக்கொண்டு ஊராக பிரச்சாரம் செய்தார் புரட்சி நடிகர். அதனால் 184 இடங்கள். அதை பிடித்த கொஞ்ச நாளிலேயே தன் பிள்ளையை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் மன்றங்களை அப்படியே முத்தர் நடிக்க வச்சார். இப்படிலாம் பண்ணித்தான் அதற்கு பிறகு அவர் வெளியே ஊழல் பட்டியல் கொண்டார். ஆனால் கொஞ்சம் இந்த ஒரு 4-5 நாட்களாக இந்த புகார் மனு, புகார் பட்டியல்
இந்த வீராவேச அறிவாலய குரலில் வருகிற அறிக்கை கொஞ்சம் தாழ்ந்திருக்கிற மாதிரி தெரிகிறது EVK ஸ்ட்ரென்த். அதுக்கு ஏதாவது பின்னணி இதுக்கு உண்டா? காரணம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திமுகவோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் செயல்படக்கூடாது என்பதற்கு தடை விதித்துள்ளார். இதுதான் காரணம். இரண்டாவதாக இவர் ஊழல் பட்டி என்று சொல்லுவது கவர்னரே இப்பொழுது இவர் விஷயப்பட ஆரம்பித்து விட்டார். எம்ஜிஆர் அவர்கள் 72 புகார் கொடுத்த போது அன்றைய கவர்னர் சட்ட விதிப்படி என்ன சொன்னார்? நான் ஜனாதிபதிக்கு நேரடியாக அனுப்ப முடியாது, இதை தமிழக முதலமைச்சர் கொடுக்க முடியும்னு. அது கூடவா EVK இளங்கோவனுக்கு தெரியாது? அன்று ஷா செய்தது தானே இன்று ரோசையா அவர்களும் செய்ய வேண்டும். சுயமாக சிந்தித்து செயல்படுபவர்கள் தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்துவார்கள். சொல் புத்தி கேட்குறவங்களுக்கு சுய புத்தி வேலை செய்யாது. அதனால் அந்த நிலைமை இது. அதனால் இந்த புகார் பட்டியலை வைத்தெல்லாம் ஒன்றும் செய்து விட முடியாது. இந்த புகார் இவர் கொடுக்குற புகாரில் என்ன புகார்னு காங்கிரஸ்காருக்கே தெரியாது. அது மட்டும் இல்லையா, இப்போ காங்கிரஸ் கட்சி ஊழல் புகார் கொடுக்குற அளவுக்கு என்ன தார்மீக இது இருக்குது? கல்மாடி நீங்கள் காமன்வெல்த் ஊழலில் சர்வதேச அளவில் இந்தியாவுடைய மானத்தை கெடுத்த காங்கிரஸ் கட்சி கல்மாடி. நீங்கள் அது பல்வேறு நிலக்கரி ஊழல் வழக்குகளில் பிரதம அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங்குக்கே விசாரணைக்கு வர அளவுக்கு ஒரு, அதாவது உண்மையான காங்கிரஸ்காரர்கள் என்ன எப்படி பார்க்க வேண்டும் என்றால், சரித்திரபூர்வமாக தமிழ்நாடு காங்கிரஸை அழித்த பெருமை, அகில இந்திய அளவில் ஆட்சியில் பங்கேற்று அந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் செய்த பெருமை திமுகவுக்கு உண்டு. அதேபோல் இங்கே காங்கிரஸ் கட்சி ஒன்றுமில்லாமல் செய்த பெருமை 71 அதற்கு முகாந்திரம் போடப்பட்டு விட்டது. ஒரு சீட்டு கூட 3 விஷயம் உங்களுக்கு. 71 சட்டமன்ற தேர்தலில் ஒரு உறுப்பினர் கூட காங்கிரஸுக்கு இல்லாமல் காங்கிரஸை பார்த்துட்டார். அதுக்கப்புறமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த 10 வருஷமாக 2004 இருந்து பாராளுமன்ற தேர்தல் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு இவர் தான் காங்கிரஸில் அமைச்சர்களாக இருந்து ஊழல் செஞ்சானுங்க, பணம் சம்பாரிச்சவர்களுடைய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாரிய தலைவர் கிடையாது. ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட கூட்டணி வைக்காமல் காங்கிரஸை ஒட்டு மொத்தமாக சாதாரண அப்பாவி காங்கிரஸ் தொண்டருடைய வளர்ச்சி எதுவும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி அழிச்சிட்டாரு. ஒரு 2-3 எம்எல்ஏ தன்னுடைய சுயநலத்துக்காக காங்கிரஸ் கட்சி வித்துட்டாங்க திமுகவோட. இதுதான் பகிரங்கம், அது ஒன்றும் எந்த சந்தேகம் இல்லை. அதனால் இந்த காங்கிரஸோட பாவம் அவங்களே விடாது. காங்கிரஸ் கட்சியை அழிக்க நினைக்கிற இளங்கோவனையும் காங்கிரஸ் தொண்டருடைய சாபம் சும்மா விடாது. அது வருங்காலத்தில் அவர் அதுக்கு பதில் சொல்லியே தரணும். சார், இந்த இடைத்தேர்தல் என்பது எதிரிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தலுக்கான ஒரு முன் அறிவிப்பாக இருக்குமா? இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திருமாவளவன் தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிற அந்த அணியும் காணாமல் போயிடும். திமுக தலைமையில் நிற்கிறதுக்கு அந்த கட்சியோட சேர்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. எல்லா கட்சிகளுமே சொல்லப்போனால் இந்த தேர்தலில் 2016 சந்திக்கிறதுக்கு அந்த கட்சியில் வேட்பாளர்களை மரியாதைக்குரிய இலா கணேசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சொன்னதை போல ஒரு ஊடகத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் போட்டியிடவில்லை என்று கேட்டால், திடீரென்று தேர்தல் வந்துவிட்டது, எங்களால் வேட்பாளர் முடியவில்லை. அதற்கு அங்கே ஒரு அருமை சகோதரர் கேட்டார்கள், நீங்கள் ஒரு இடத்துக்கு இடைத்தேர்தலுக்கே வேட்பாளர்களை தொலாவ முடியவில்லை, தமிழ்நாடு கூட நீங்கள் ஆட்சிக்கு எப்படி வருவீன்னு கேட்டாங்க. அதே நிலைமையில் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இருக்கின்றன. நிற்பதற்கு வேட்பாளர் இல்லாத கட்சிகளாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற திமுகவில் இருக்கிற யாரும் திமுக கட்சியவே முதல் நம்புறதில்லை. இன்றைக்கி ரொம்ப குழப்பமாக இருந்துகிட்ருக்கு. அந்த கட்சியை முதல்ல அவங்க காப்பாற்றினா போதும். வருகிற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுங்கிறத எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் சொல்கிறேன், எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க தான் சட்டமன்ற தேர்தல். இந்த இடைத்தேர்தல் எதிரிகளுக்கு விடை கொடுக்கும் தேர்தலாக இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அரசியல் சூழ்ச்சியால் அம்மாவை நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல அரசியலை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காகவே கருணாநிதி தலைமையில் எல்லாரும் பாடுபட்டாங்க. ஆனால் இனி நிரந்தர முதலமைச்சர் அம்மா தான் என்பதை RK நகர் மக்கள் அவங்களுக்கு தெரிவிக்க போறாங்க. ஏன்னா அம்மா ஒருவரால் தாங்க மக்களுக்கு உழைக்க முடியும். தன் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஆட்சியில இருந்து மக்கள் பார்த்தாச்சு. ஆனால் மக்கள் அந்த பிரச்சாரத்திலே அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு உங்களை தவிர யார் இருக்கா, மக்களால் நான், மக்களுக்காக நான், உங்களுக்காக தான் உழைக்கிறேன். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிமாலய வெற்றியை, ஒரு கின்னஸ் ரெக்கார்டை RK நகர் மக்கள் நிச்சயமாக, அம்மாவுக்காக ஓட்டு போடுற மக்கள் நாங்கள் என்பதை பொதுமக்களே இந்த தேர்தலில் கருணாநிதி கும்பலுக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைப்பாங்க. நிச்சயமா நிரந்தர முதலமைச்சராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அம்மா ஒருவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம RK நகரில் வன்முறை இல்லாத ஒரு தேர்தல் இந்தியாவில் நம்ம அம்மா போட்டியிடுற தொகுதி தான். ஒரு கண்ணியமான பரப்புரை,
அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ கழக தொண்டர்கள் கூட மிக கண்ணியமாக மக்களோட அன்பாக பாசமாக பழகி வாக்குகளை கேட்கறது கூட பெருமைக்குரிய விஷயம். ஆனால் அது சில விமர்சனம் பண்ணுறதை நம்ம நிராகரிக்கணும். இந்த முறை எதிர்க்கட்சிகளிடம் இந்த பயிற்சியே இல்லை. எதிர்க்கட்சிகள் அல்ல வாக்கு சேகரிக்கிற முறை களத்திலேயே இல்லையே, களத்தில் இல்லை. போட்டியிடுற ஒரு சிலரும் கூட வாக்கு கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. வேட்பாளர்கள் கூட, அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் கூட வாக்காளர்களும் சென்று வாக்கு கேட்குற நேரத்தில் கூட அவங்க வாக்கு கேட்காம முடங்கி கிடக்கிற அளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் தொகுதிக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. மக்கள் முழுமையாக அம்மாவை பக்கம் இருக்காங்கிறதுனால. அதனால நம்ம ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி எப்படி ஒரு வரலாற்று சாதனையை தரப்போகிறதோ அதை போன்று 2016 தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு மகத்தான வெற்றியை போட்டியிடுகிற ஒட்டுமொத்த 234 தொகுதிகளிலும் அம்மாவும் அம்மாவுடைய வேட்பாளர்களும் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். இது இந்திய ஜனநாயக அரசியல் வரலாற்றிலேயும் ஒரு 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 முன்மாதிரியை படைக்கும். ஏன்னா ஏற்கனவே அது நாடாளுமன்ற தேர்தலில் 2014 37 தொகுதிகளை பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்து இது ஒரு இந்தியாவில் ஒரு வியக்கத்தக்க அரசியல் கட்சியாக அம்மாவை பார்க்கணும். அவ்வளவு பெருமையும் மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவராக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியலாளர்களுக்கு ஒரு முன்மாதிரி. இதற்கு முன்பு அப்படி ஒரு முன்மாதிரியான தலைவரை பார்க்க முடியாது. அவ்வளவு பண்பு, அவ்வளவு அறிவு, அவ்வளவு அடக்கம், அவ்வளவு ஆட்சி நிர்வாகம், கட்சியை கட்டுப்பாட்டில் அப்படி வச்சிருக்கிறது. தொகுதியில் தேர்தல் நடக்குது. தேர்தல் பரப்புரையும் போது ஒரு வாக்கு சேகரிக்கிற ஒரு பணியை செய்கிறதுக்கு கூட நம்ம ஒரு கட்சி கட்டுப்பாடாக இருக்குதுன்னா அது சீருடை அணிந்த இராணுவம், காவல்துறையை காட்டிலும் கட்சியை கட்டுப்பாடு வைத்திருக்கிற ஒரே இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். ஆகவே கட்சியையும் அரசு நிர்வாகத்தையும் ஆட்சி நிர்வாகத்தையும் கட்டுப்பாடாக வைத்திருந்து ஜனநாயகத்திற்கும் சுதந்திரத்திற்கும் வலிமை சேர்க்கிற ஒரு அரசியலாளராக இருக்கிற புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2016 மகத்தான வெற்றியை பெறுவார்கள். எதிர்க்கட்சிகள் முழுமையாக தங்களுடைய மற்ற பணிகளுக்கு செல்லுகிற அளவிற்கு இந்த அறிவிப்பு, இந்த முடிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையார். திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக இந்த 4 பேரும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 4 கட்சியுமே இந்த தேர்தலுங்கிறது எதுவும் அண்ணா திமுக மட்டும் ஓட்டு போடுறதில்ல, மக்கள் ஓட்டு போடுகிற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களையே நம்பாமல், மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்பிக்கை இல்லாமல், மக்களை நம்பாமல், ஒரு ஜனநாயகத்தை நம்பாமல் தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னா இவங்க எப்படி பொது தேர்தலை சந்திப்பாங்கிறது தான் என்னுடைய கேள்விக்குறியாக இருக்குது. மிக உற்சாகமாக மக்கள் வாக்களித்து இந்த சதியை முறியடிப்போம், இந்த வீணர்களின் வேலையெல்லாம் எங்களுக்கு புரியும் என்கிற மாதிரி வாக்களித்தார்கள். ஒரு நாகரிக விமர்சனத்தை தாங்க முடியாமல் அதற்கு கூட மிக படுமோசமான விமர்சனங்களை எதிர்க்கட்சி வைத்து தங்களை எப்படி தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.